visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலையலம், அதாவது வெப்சைட் ஆகும். இன்னைக்கு இந்த visittemples.com மூலியமா நம்ம மீஞ்சூர் பக்கத்துல உள்ள இலவம்பேடு இந்த கிராமத்துல உள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோயிலை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த இலவம்பேடு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோயில் வந்து மீஞ்சூர் பொன்னேரி பிரதான சாலையிலேயே அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு கிழக்கு நோக்கிய ஒரு வரவேற்பு வளையம், அதாவது வெல்கம் ஆர்ச் இருக்கு. லட்சுமி நாராயண பெருமாள் கோயில் வந்து கிழக்கு நோக்கி ஒரு கோயிலாகும். கோவிலை சுற்றி அழகான ஒரு மதில் சுவரும் ஒரு இரும்பு கேட்டும் இருக்கு. கோயிலுக்குள்ள போனதுமே முதல்ல ஒரு நெய்வேத்திய பீடம், அதாவது பலி பீடம் இருக்கு. அடுத்தது ஒரு துவஜஸ்தம்பம், கொடிமரம் வச்சிருக்கா. அதுக்கு அடுத்தது மேற்கு நோக்கிய ஒரு கருடாழ்வார் விக்கிரகம். கருடாழ்வார் சன்னதி வந்து மேற்கு நோக்கி மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி அமைச்சிருக்கா. அதே மாதிரி மூலஸ்தான மண்டபத்தோட கோபுரத்துல வந்து நடுவுல ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளோட விக்கிரகமும், ஒரு பக்கத்துல ஸ்ரீ மகாலட்சுமியோட விக்கிரகமும், மறுபக்கத்துல ஸ்ரீ ஆண்டாளோட விக்கிரகமும் வச்சிருக்கா. இந்த கோவிலோட மூலஸ்தான மண்டபம் பல தூண்களை கொண்ட மண்டபம். ஒவ்வொரு தூண்லையும் வந்து பல நிறங்கள்ல அப்படியே வர்ணம் தீட்டி பார்க்கறதே ஜொலிக்கிறது அப்படியே ஒவ்வொரு தூணும். அதுல முதல்ல இருக்கிற தூண்ல வந்து சிம்ம வாகனம் அப்படியே பாயற குளத்துல அப்படியே வரைஞ்சிருக்கா. அதுக்கு அடுத்து தசாவதார விக்கிரகங்களை அதுல வந்து பதிச்சிருக்கா. பார்க்கறதுக்கு ரொம்பவும் மனசுக்கு ஒரு தெய்வீகமா இருக்கு. இளவம்பேடு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோயிலோட மூலஸ்தானத்துக்கு வெளியில கிழக்கு நோக்கி 2 வர்ண துவாரபாலகர்கள் நின்ற கோலத்துல காணப்படுறார். அதே மாதிரி கிழக்கு நோக்கிய மூலஸ்தானத்துல ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் தான் மூலவர். அந்த ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் அமர்ந்த கோலத்துல இடது மடியில வந்து லக்ஷ்மி தாயார அமர வச்சுட்டு இருக்கிற மாதிரி காணப்படுறார். அதே மூலஸ்தானத்துல உற்சவமூர்த்தி விக்கிரகமான பெருமாளும் ஸ்ரீதேவி பூதேவியோட நின்ற கோலத்துல கிழக்கு நோக்கி காணப்படுறார். இந்த கோயிலோட விமானத்தோட பேர் வந்து ரதாங்க விமானம். அதுவும் பிரமாதமா இருக்கு பார்க்க. கோவிலோட உள் பிராகாரத்துல கிழக்கு நோக்கிய ஒரு சன்னதி. இந்த கிழக்கு நோக்கிய சன்னதி வந்து ஸ்ரீ தும்பிக்கை ஆழ்வாரோட சன்னதி. தும்பிக்கை ஆழ்வார் கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்துல காணப்படுறார். அவரோட சன்னதியோட மேல் பாகத்துல எல்லாம் ஏகப்பட்ட மூஞ்சூர் வாகனங்களை பலவித வர்ணங்கள்ல அமைச்சிருக்கா. இந்த கோவில்ல ஸ்ரீ தும்பிக்கை ஆழ்வார் சன்னதிக்கு அடுத்து இருக்கிற சன்னதி வந்து கிழக்கு நோக்கிய ஒரு சன்னதி. அது வந்து பத்மாவதி தாயாரோட சன்னதி. பத்மாவதி தாயார் தன்னோட சன்னதியில கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்துல காணப்படுறா. பத்மாவதி தாயார் சன்னதிக்கு அடுத்து மேலும் ஒரு கிழக்கு நோக்கிய சன்னதி இருக்கு. இந்த கிழக்கு நோக்கிய சன்னதி யாருதுன்னு பார்த்தா ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரோட சன்னதி. ஸ்ரீ சக்கரத்தாழ்வார ஸ்ரீ சுதர்சனர் அப்படின்னு சொல்லலாம். இந்த சக்கரத்தாழ்வார் கிழக்கு நோக்கி இருக்கார். இவருக்கு பின்பக்கமா மேற்கு நோக்கி பார்த்த மாதிரி யோக நரசிம்மர் காணப்படுறார். சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு அடுத்தபடி நம்ம பார்க்கறது வந்து ஒரு மகிழ மரம். இதுதான் இந்த கோவிலோட ஸ்தல விருட்சமாகும். இந்த ஸ்தல விருட்சமான மகிழ மரமும் கிழக்கு நோக்கி இருக்கு. இதுக்கு கீழே நாகதேவதை விக்கிரகம் வச்சிருக்கா. அடுத்து நம்ம பார்த்த சன்னதி வந்து கிழக்கு நோக்கிய ஸ்ரீராமரோட சன்னதி. இந்த ராமர் சன்னதி கோபுரத்து மேலையும் ஸ்ரீராமர், சீதை, லக்ஷ்மணர் இவரோட வர்ண விக்கிரகங்களை பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த ராமர் சன்னதியோட மூலஸ்தானத்துல ஸ்ரீராமர், சீதை, லக்ஷ்மணர் இவ எல்லாருமே கிழக்கு நோக்கி நின்ற கோலத்துல காணப்படுறா. கோவிலோட கடைசி கிழக்கு நோக்கிய சன்னதி யாருது அப்படின்னு பார்த்தா அதுதான் ஆண்டாளோட சன்னதி. ஸ்ரீ ஆண்டாள் கிழக்கு நோக்கிய தன்னோட சன்னதியில நின்ற கோலத்துல காணப்படுறார். அடுத்தது வந்து வடக்கு நோக்கிய ஒரு சன்னதி. இந்த வடக்கு நோக்கிய சன்னதி வந்து ஸ்ரீ விஷ்ணு துர்கையோட சன்னதி. இந்த கோயிலுக்கு மேற்கு நோக்கிய ஒரு சன்னதி இருக்கு. மேற்கு நோக்கிய சன்னதி யாருதுன்னு பார்த்தா அதான் ஆஞ்சநேய சுவாமியோட சன்னதி. இங்க வந்து ஆஞ்சநேயர் சுவாமிக்கு பக்த ஆஞ்சநேயர் அப்படின்னு ஒரு பேரு. ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் மேற்கு நோக்கி கையை கூப்பிண்ட மாதிரி, அதாவது ராமர் சன்னதியை பார்த்த மாதிரி அது வந்து அமைச்சிருக்கா. பார்க்க பிரமாதமா இருக்கார். இந்த கோவிலோட சுற்றுச்சுவர்களுக்கு உள்பக்கமாகவும் திருமண், ஸ்ரீசுர்ணம், சங்கு, சக்கரம் இவைகளை வந்து ஓவியமா அப்படியே வரைஞ்சி வச்சிருக்கா. பார்க்க ரொம்ப நன்னா இருக்கு. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு உள்ளே ஒரு மடப்பள்ளியும் வச்சிருக்கா. இந்த கோவில் வந்து காலம்பர 7 மணிக்கு திறந்தா அப்படின்னா 10 மணிக்கெல்லாம் மூடிடுவா. அதனால வெளியூர்ல இருந்தோ இல்ல சென்னையில இருந்து வரவா வந்து இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னா போறதுக்கு முன்னாடியே கண்ணன் அப்படிங்கிறவர் தான் இந்த கோயிலை கவனிச்சுட்டு வர்றார். அவரோட மொபைல் நம்பர் 9790816734. இந்த மொபைல்ல அவர் தொடர்பு கொண்டுட்டு அப்புறம் போனா நல்லா இருக்கும். visittemples.com வெப்சைட் மற்றும் யூடியூப் சேனலுக்காக இந்த கோவிலுக்கு நம்ம போன போது இந்த கோவிலை சுத்தி காட்டி இந்த கோவிலோட சிறப்பு அம்சங்களை எடுத்து சொன்ன திரு கண்ணன் அவர்களுக்கு நமது நன்றி கலந்த வணக்கங்கள். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com
அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொளியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visit temples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.